இந்த பொண்ணு வீட்டுக்கு இளைய பொண்ணா? ஆ, மூத்த பொண்ணு குருஜி. இல்ல, இந்த ஜாதகம் மூத்த பொண்ணோடதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜாதகம் ஏதாவது மாறி போச்சான்னு பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்க குருஜி. ஹலோ. அம்மா, நான் சண்முக சுந்தரம் பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து ஜாதகம் வாங்கிட்டு போனேனே. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்கெல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கள? ம், இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அம்மா, ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன். ஆ சொல்லுங்க. திவ்யா உங்களுக்கு மூத்த பொண்ணு தானே? ஆமா. ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? இல்லம்மா, குருஜி நேற்று நீங்க கொடுத்து விட்ட ஜாதகத்தை பார்த்தாரு. குருஜி இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு மூத்த பொண்ணா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாதுன்னு சொல்றாரு. இருந்தா இளைய பொண்ணாதான் இருக்கணும்னு சொல்றாரு. ஜாதகம் ஏதாவது மாறி போயிடுச்சிங்களா? ஜாதகம் மாறி போச்சா? ஜாதகம் மாற சான்ஸே இல்ல. அது திவ்யாவோட ஜாதகம் தான். அப்படி இல்லம்மா, எங்க குருஜி தப்பா சொல்லவே மாட்டாரு. அவர் சொன்னா அது 100% சரியா தான் இருக்கும். நேத்து ஜாதகத்தை எடுத்து கொடுத்தது திவ்யா தானே? எதுக்கும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளுங்களேன். நான் திரும்பவும் கூப்பிடுறேன். திவ்யா, திவ்யா, திவ்யா. என்னம்மா? வா இங்க. என்னம்மா? நேத்து ஜாதகம் வாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, நீ அவங்க கிட்ட யாரோட ஜாதகத்தை கொடுத்து விட்ட? என்னடி யோசிக்கிற? யாரோட ஜாதகத்தை கொடுத்த? ஏன் ஜாதகம் தாம்மா. ஏம்மா? ஜாதகம் மாத்தி கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. யார் கேட்டாங்க? நேத்து ஜாதகம் வாங்கிட்டு போனாங்கல்ல, எதுக்கு அப்படி கேக்குறாங்க அவங்க? அவங்க குருஜி ஜாதகத்தை பார்த்ததும் இது மூத்த பொண்ணா இருக்காது, இளைய பொண்ணாதான் இருக்குன்னு சொல்றாராம். சத்யா ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டியாடி? அவங்கதான் கால் பண்றாங்க. உன்கிட்ட தான் கேக்குறேன், ஜாதகத்தை மாத்தி கொடுத்துட்டியா? அதை எப்படிமா மாத்தி கொடுப்பேன்? மேலதான் பேர் எழுதிருக்குல்ல. சொல்லுங்க. என்னம்மா, கேட்டீங்களா? கேட்டேன். ஜாதகத்துக்கு மேல என்ன பேர் போட்டிருக்கு? அதுல திவ்யான்னு தானே போட்டிருக்கு. அப்போ அவ ஜாதகம் தான். ஓ, ஆனா குருஜி அது மூத்த பொண்ணோட ஜாதகம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, அது மூத்த பொண்ணோட தான். ஜானகி, ஒரு நிமிஷம் போன் இப்படி கொடு. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஜானகியோட அத்தை பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. குருஜி சொன்னதும் சரிதான்.
நாளைக்கு வரவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுங்கிறத மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஒண்ணு இல்ல. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? மா, இந்த ஆளு சும்மா அல்ல சொல்ல நொட்ட நொல்ல மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து உங்க 2 பேரையும் ஏமாத்தி பில்ல போட்டுன்னு இருக்காரு. நீங்களும் அது தெரியாம இவருக்கு கமிஷன் குத்துன்னு இருக்கீங்க. வாய் மூடு. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன்ன ஐயோ வேணாமா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடி இதெல்லாம்? நான் புரோக்கரே, அசராம அடுக்கடுக்கா மாப்பிள்ளைய புடிச்சு குத்துனே இருக்கீங்க போல இருக்கு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு போனியா ஆகாத மாப்பிள்ளைய பார்த்து என் அக்கா தலையில கட்டலான்னு பாக்காதீங்க. இந்த நடுவுல கிரவுண்ட் விழுந்தது, காதோர நடிச்சது, இந்த கம்பூனி நடக்கிறது, கால் காசுக்கே வலி இல்லாதவனா பாத்து அவனையாவது புடிச்சிட்டு வந்தீங்க. இப்போ கிளாஸ்ல விழுந்தடி, அப்புறம் சராமரியா உங்க மூஞ்சில விழும். அப்புறம் உங்க மூஞ்சி நெளிஞ்ச டப்பா ஆயிடும். இது பர்மனன்ட் ஆயிடும், பாத்துக்கங்க. நீ அற வாங்க போற. உள்ள போடி. மாஸ்டர் புரோக்கரே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இது இப்பெல்லாம் இப்படித்தான் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுங்கம்மா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணுங்கிற ஆசையில தானே இப்படியெல்லாம் நடந்துக்குது. ஆனா வரப்போறது பெரிய இடம். அவங்க பணங்காசை எதிர்பார்க்கலனாலும் மரியாதைய பெருசா எதிர்பார்ப்பாங்க. அவங்க வரும்போது இப்படி ஏதாவது ஏடாகுடமா பண்ணி நல்ல சம்பந்தத்தை கெடுத்து விட்டுற போறீங்க. அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. இப்படி ஒரு இடம் கிடைக்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாத்துக்கோங்க. நான் வரேம்மா. அப்பா, இது என்ன ஏரியா? இந்த ஏரியாக்குள்ளே பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க? அம்மாடி, இருக்கிற இடத்த எப்பவும் பார்க்க கூடாதுமா. அங்குள்ள மனுஷங்களை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏரியாக்கள்லயும் தங்கமான ஆட்கள் இருப்பாங்க. என்னத்த துணி எல்லாம் இங்க இருக்கு. பாத்து பாத்து. அத்தை, டீப்பா எடுத்து அப்பவே உள்ள வைக்க சொன்னல. பூ எடுங்க. இரு நான் எடுத்து வைக்கிறேன். எடுங்க. ஏய், சும்மா தானே நின்னுட்டு இருக்க, வந்து இப்படி வா. பாத்து எடுத்துட்டு போ. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. அங்க போடு. இங்கே இரு, அது வர. என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி, என்ன பாட்டி அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு? என்ன விஷயம்? அதே திவ்யாவ ஜம்கால் எல்லாம் மேல காய போட்டீங்களா, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதை எப்பவோ எடுத்துட்டு வந்துட்டேமா. சத்யா, நீ பேங்க்குக்கு போய். பேங்க்குக்கெல்லாம் நீ என்ன அனுப்ப மாட்டியாமா? நீயே தானே போவ? ஏன் உன்னை போக சொன்னா போக மாட்டியா? இல்லம்மா, ஏன் டென்ஷன் சொல்லுங்க. பேங்க் போய் 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு பால்துறை அண்ணாச்சி கடைக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து. சரி. அவரு 12 மணிக்கு மேலதான் கடைக்கு வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வா. ஏமா, அவ்வளவு நேரம் எப்படிமா அங்க வெயிட் பண்றது? ஏன் உனக்கு வேற எங்கேயாவது ஏதாவது வேலை இருக்கா? புடி. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. ஒண்ணும் இல்லையே, கிளம்பிட்டேன். எதுக்கு இப்ப அவளை வெளியே அனுப்புன? நேத்து புரோக்கர் சொல்லும்போது நீங்களும் தானே கூட இருந்தீங்க.
ஏதோ கடவுளா பார்த்து நல்ல சம்மதமா அனுப்பியிருக்காரு. அதை கெடுத்துட கூடாதுன்னு தான் இவ்வளவு அனுப்புறேன். டேய் தம்பி, டேய் தம்பியா? எவன் அவன்? உண்டதான்டா. அமுல் பேபி தம்பின்னு கூப்பிட்டு தம்பி வாண்டடா வந்து வண்டியில ஏறுது. ஏற்கனவே பட்டதெல்லாம் பத்தல போல இருக்கு. இந்த முறை மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பா எதையாவது செஞ்சு அனுப்பிட வேண்டியதுதான். டேய் என்னடா யோசிக்கிற? வாடா இங்க வா. இதோ வரேங்கண்ணா, இதோ வந்துட்டேன். வா. சொல்லுங்க சார். ஓ பொண்ணா? சாரிங்க, பேண்ட் சட்டையில பார்த்ததும் நான் பையன் நினைச்சிட்டேன். நீங்க போங்க. பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்லைங்க, நான் அட்ரஸ் கேட்க தான் கூப்பிட்டேன். நான் வேற ஏதாவது ஜென்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன் பொண்ணுங்க நாங்க அட்ரஸ் சொல்ல மாட்டோமா என்ன? அப்படி இல்லை, பசங்களாம் ஏரியா ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கேட்டதும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. எனக்கும் இந்த ஏரியா அத்துப்படி தான் சார். எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே சொல்றேன். ரியலி? சுண்டலி. ஓகே. முல்லைத்தெருவுக்கு எப்படி போகணும்? முள்ளத்தெருக்கு போகணுமா? பக்கத்துல தான் இருக்கு, ஆனா உன்னை சுத்த விடுறேன் இரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த தெரு எங்கே இருக்குன்னு தெரியலையா? என்னமோ ஏரியாவே அத்துப்படி கூகுள் மேப் மாதிரி சொன்னீங்க. அதாங்க, எப்போதுமே பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். எப்படி முகம் வந்துச்சு பாரு. ஒரு ஆணவ பேச்சு. அவனை இதுக்குன்னே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்டா. இன்னைக்கு இவனை வச்சு பேங்க்குக்கு போயிட வேண்டியதுதான். ஏங்க, நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அந்த தெரு எங்க இருக்குன்னே தெரியல. கரெக்டா? என்னடா அத்துப்படி கித்துப்படி ஓவரா பேசிட்டோமே, இவன்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம் தானே யோசிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. நீங்க பேசுனதும் நான் மைண்ட்ல வச்சுக்கல. நான் வேற யாருக்கிட்ட கேட்டுக்கிறேன். வேணாம் வேணாம், அட்ரஸ் எனக்கே தெரியும். தெரியுமா? நீங்க யோசிச்சதை பார்த்தா தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. இல்ல, நான் யோசிச்சது தெரு எங்க இருக்குன்னு இல்ல, நானும் அங்கதான் போறேன், அதான் உங்க கூடயே வந்துடலாமான்னு யோசிச்சேன். அதுக்கு அங்க யோசிக்கிறீங்க? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? வாங்க வந்து உட்காருங்க. ஆக்சுவலி இது ஆடி கார். உங்க ஏரியாவை பார்த்தா நீங்க இந்த கார்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை சாக்கா வச்சுட்டு என் கூட டிராவல் பண்ணிக்கோங்க. என்னடா தெரியாத பையன் கூட எப்படி கார்ல போறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஏன்னா பேசிக்லி ஐம் வெரி வெரி குட் பாய். குட் ஃபேமிலிலேருந்து வந்த பாய். உங்க சேஃப்டிக்கு நான் கேரண்டி. நான் பிரபு சாரை ஃபாலோ பண்றேன். கம் ஆன், கெட் இன்சைட். அதை வேற நீ சொல்லணுமாக்கும். அதான் உன் மூஞ்சிலேயே எழுதி ஓட்டியிருக்க, நீ ஒரு அமுல் பேபி பால் டபான். என்னங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு குழந்தை முகம். உங்களை போய் யாராவது நம்பாம இருப்பாங்களா? ரியலி? தேங்க்ஸ். எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டுக்கா போய் ரைட்ல திரும்பணும். ரைட்டா? லெஃப்ட்ல கட் பண்ண அங்க ஒருத்தர் சொன்னாரு. லெஃப்ட்ல தான் போனோம், ஆனா இப்ப அங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்களா, அதனால நம்ம ரைட்ல போயிடலாம். ஓ ஓகே ஓகேங்க. பள்ளத்தை மட்டும் நோண்டிடுறானுங்க, ஆனா மூட மாட்டானுங்க. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? இல்லம்மா, அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? இன்னும் வரல, அவங்களதான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை பாக்கணும் தான் வந்த. இப்ப வந்துருவாங்க, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. பாத்து உட்காருங்க. ஜனகி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க, பாத்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. கூட ஆமா, மாப்பிள்ள வரலையா? ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னு சொன்னா. இப்ப வந்துருவோம்மா. பொண்ணு எங்க இருக்கா? உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. மா, வீட பாத்தியா? புறா கூண்டு மாதிரி இத்தனுண்டா இருக்கு. ஆமா, இவ்ளோ பெரிய புறா கூண்டு நீ எங்க பார்த்த?
இல்ல நான் பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். என்னடி எனக்கு எதுவும் சரியா படலையே. என்ன? அவங்க வீட்டுக்கு மருமகளா போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க பொண்ணு அவமானப்படுத்தி பேசினா நான் அதே பிரச்சனையாக்கி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போவேக்கலான்னு பார்த்தா நீ ஏடி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட? அது வீட்டுக்கு வந்தவங்கள எதுக்கு தேவையில்லாம சங்கடப்படுத்தணும்? இல்லையே, அப்படி தெரியலையே. அவங்க உன் கழுத்துல நெக்லஸ் போட்டப்போ உன் முகம் எப்படி மாறுச்சுன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ரீசன் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த பவுடர் பிரஷ் எடு. சுத்தம். ஏற்கனவே புழுக்கம் தாங்கல, இதுல கரண்ட் வேற போயிடுச்சா? விளங்கும். இன்வெர்டராவது இருக்கா உங்க வீட்ல? அதெங்க இருக்க போகுது? அப்படின்னா என்னன்னு கேப்பீங்க? மூளையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சும்மா இரு. மா, நம்ம வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒருத்தி வேணும்னு வந்திருக்கோம். வந்த உடனே இருந்த வெளிச்சமும் போயிடுச்சுன்னா அபசகணும் தானே அர்த்தம். இந்த சம்பந்தம் சரியா வராதுமா. அனிதா, என்னப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க நேரம் காலம் சகுனம் எல்லாம் சரியான பாப்பீங்கல்ல? இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பிரபுவோட லைஃப்பா. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். ஏய், அண்ணனே போயிட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வந்ததுமே கரண்ட் வந்துருச்சு. அவராலதான் வீட்டுக்கு வெளிச்சம் வரணும்னு இருந்திருக்கு. ஏங்க, என் பையன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறான். அவன் வந்ததும் கரண்ட் வருதுன்னா இது நல்ல சகுனம்தான். என் பையன் எப்பவுமே அதிர்ஷ்டக்காரன் தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிசினஸ்ல ஓஹோன்னு வளர்ந்தேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருடா. வா. வா பிரபு, உட்காரு. பாப்பா உட்காரு. வணக்கம். இன்னும் தட்டை மாத்தலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் தட்டை மாத்துங்க. ஜனகி, தட்டை எடுத்துட்டு வாமா. சரி. மா, தட்ட மாத்த போறீங்களா? என்கிட்ட பொண்ணை பார்க்க போறோம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தானமா சொல்லல. இந்துமா. சரிங்க.
திவ்யாக்கு மோதிரம் மாட்டி விடு. திவ்யா, பிரபுக்கு மாட்டி விடு. தட்டும் மாத்தியாச்சு, மோதிரமும் போட்டாச்சு. வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? அது பேச வேண்டியதுலாம் இல்ல, பட் பாட வேண்டியது இருக்கு. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் சொன்னீங்க பொண்ணு நல்லா பாடுவாங்கன்னு. அதான். ஆமாமா, நான் தான் சொன்னேன். பாட சொல்லுங்க. பாடுடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயந்து போய் தெரிச்சு ஓடட்டும். பாடுடி. பாடுமா. பாடுமா. இவ்ளோ பேர் முன்னாடி பாட்டு பாடுறதுக்கு கூச்சமா இருக்கா? பாடுமா. பாடுங்க. பாடு திவ்யா. இங்க எல்லாரும் சுமாரா தான் பாடுவாங்க. பாடுமா. ஓகேவா?
பிரமாதம்டா. டேய். தேங்க்ஸ் டாட். ஆஹா. என் அம்மா என்னை பத்தி என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லடா. என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காதான் எங்க அம்மா சொல்லுது. என்னடா? ஹாய். டேய் என்ன இறங்குடா. நான் வரமாட்டேன், நீ வேணா போடா. டேய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அப்ப இறங்குடா. ஆனா கூட என்ன சொல்லியே வெறுப்பேத்துறான். வரேன் வரேன். என்ன காலையில் நடந்ததுக்கு ஆளை கூட்டுன்னு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கிறியா? என்னது ஆளா? இவெல்லாம் ஒரு ஆளாங்க? சரியா ஆழ்ந்து பார்த்தா 4 அடி தான் இருப்பான். இவனெல்லாம் எவனா பஞ்சாயத்து கூட்டு போவானா? டேய் இப்படி அசிங்கப்படுத்ததான் கூப்பிட்டு வந்தியா? இதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயலாக் வேற. கூல் கூல் கூல். கையறா. சரி, எதுக்கு வந்த? அது உங்களால எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. அதான் உங்களுக்கு நான் ஒரு நல்லது செய்யலாமேன்னு. உங்க பர்ஸ் தான் கார்ல இருந்துச்சு. நீங்க கார்ல மறந்து விட்டுட்டீங்க. என்னங்க? ஆக்சுவலி நீங்க நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க மறந்துருங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆறதுலாம் இருக்கட்டும், பர்ஸ்ல இருந்த என் பணம் எங்க? பணமா? பணமா? இது என்ன புது ட்விஸ்ட்? அது பணத்தை எடுக்க தானே நான் பேங்க்குக்கு போனேன். அந்த பணத்தை இதுல தான் வச்சிருந்தேன். ஏங்க அங்க பர்ஸ் மட்டும் தாங்க இருந்தது. டேய் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது நான் சொன்னேன்ல. நீ நான் சொல்ல கேட்காம பர்ஸை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டா பிரச்சனையே பண்ண மாட்டான்னு சொன்னேன். இப்போ அந்த பர்ஸை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்கிறா பாத்தியா? ஓ, அப்ப நான் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு தான் பர்ஸை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆக வந்தியோ? அது ஒண்ணும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன் சும்மா உளறிட்டு இருக்கான். இப்போ என்னங்க அத 10,000 பணம் இருந்துச்சு, அவ்வளவுதானே? இருங்க நான் தரேன். பர்ஸ்ல பணம் இல்லன்னு சொன்ன, இப்ப குடுக்குற? ஏங்க பர்ஸ்ல பணம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். படப்பலாம். ஐயோ வசமா மாட்டிக்கிட்டான். நீ சொன்ன பொய் ஒர்க் அவுட் ஆகல நினைக்கிறேன். உன்னை யாரா பிடிக்கணும்லாம் சொல்ல சொன்னது? சும்மா தான்டா சொன்னேன். காண்டாயிட்டா நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன சொன்ன? நான் என்னங்க சொன்னேன்?
உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னியே. உங்களை எனக்கு ஆ? எப்படி சொல்றது பிடிக்கும். ஆ. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தனியா வா. நீ எங்க வர? நான் காரு காத்து கம்மியா இருக்கு டயர்ல, நான் பாக்குறேன். நீங்க போங்க. செத்தடி இங்கு வந்துருச்சு. என்ன பிடிக்கும்னு சொன்னால? ஆமாங்க.